மாநகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு வந்து ஒரு அதான் லிமிட் இருக்கும். எல்லாம் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணால் அந்த கோட்டத்துக்குள்ளே தான் இதுவாகும். பத்திரிகையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை வீட்டுக்கடன். அது வந்துலாம் வரவேற்க ஹைலைட்டான விஷயம் தான். இது வந்து பத்திரிகையாளர்களுக்கு நிறைய செய்யணும். அதான் வந்து 10 லட்சம் அரசாங்கத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த தூண். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. அதில் மானியம் 25,000 கவர்மெண்ட் கொடுக்குது. ஆல்ரெடி அடிஷ்னலாக 25,000 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க அடிஷ்னலாக 25,000 கொடுக்குறது வந்து கரும்புக்கு 4,500 ரூபாயா, 4,500 ரூபா டன்னுக்கு அப்படின்றது அதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி உடன்பாடு முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதில் பல விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு கடந்த ஆட்சியில் இருந்தது வந்து 10% உயர்த்தப்படும், அதை சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், கரும்பு டன் ஆதார விலையாக 4,500 ரூபா கொடுக்கப்படும், அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் வந்து குடும்பத்துக்கு 10,000 ரூபா அது வழங்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா அம்மா உணவகங்கள் புதுப்பொலிவுடன் மேம்படுத்தப்படும். காவல்துறைக்கு வாரம் ஒரு முறை சுழற்சி முறையில் விடுமுறை அளிக்கப்படும் என பல்வேறு விதமான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அது கதாநாயகனாக பார்க்கப்படுமா, இல்லை வந்து வழக்கமான தேர்தல் அறிக்கையே வந்து இது கடந்து போகும்? இது வந்து ஒரு மாற்றத்திற்கான அறிக்கை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 7% இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% மருத்துவ படிப்பில் நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது இல்லாமல் விலையில்லா ஆடு மாடுகள் கொடுக்கறது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள், ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுத்தாங்க போல இருக்குது. மேக்ஸிமம் முதல் கட்டமாக 3.5 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்தாங்க. அதற்கு பின்பாக வந்து 5 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க கடைசியாக 2016 வரும்போதெல்லாம். ஸோ அதனால் அதில் பெரிய தாக்கம். நான் வந்து இந்த திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த பகுதியெல்லாம் பயணம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க, அங்கே இந்த ஊர் மக்கள். அது மாதிரி தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது கொடுக்கப்படாதது பெரிய பாதிப்பு தான். அது வந்து அம்மா உணவகங்களும் வந்து ஒரு ஹைலைட்டு தான். அதுமாரி வீடுகளுக்கு இந்த சோலார் பேனர் அதுவும் சொல்லியிருக்காரு. அது வந்து பசுமை வீடு திட்டத்தில் ஏற்கனவே இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உதவி தொகையை அந்த வழங்கப்படும் அப்படின்னு அதையும் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. மாநகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு வந்து ஒரு அதான் லிமிட் இருக்கும். எல்லாம் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணால் அந்த கோட்டத்துக்குள்ளே தான் இதுவாகும். அந்த கோட்டத்தை தாண்டி போயிட்டிங்கன்னா, இப்போது நான் கூட இந்த விடியல் பயண திட்டத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு கல்யாணத்துக்கு. அங்கே இது அது என்ன நாவலூரை தாண்டி கிட்ட போகும்போது அந்த பஸ் கண்டக்டர் சொல்கிறார், இந்த பாயிண்ட்லேருந்து காசுமா அப்படின்றாரு. இந்த பாயிண்ட் வரைக்கும் தான், அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ. எங்கேருந்து? பிராட்வேலேருந்து. இன்னொரு விஷயம் வந்து இது முக்கியமான விஷயம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. பத்திரிகையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை வீட்டுக்கடன். வெரி குட். அது வந்துலாம் வரவேற்க ஹைலைட்டான விஷயம் தான். இது வந்து பத்திரிகையாளர்களுக்கு நிறைய செய்யணும். ஏன்னா அவங்க வந்து 10 லட்சம் அரசாங்கத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த தூண். பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண். இல்லை, அரசாங்கத்தின் 4வது தூண்னே சொல்லுவேன். அரசாங்கம் வந்து அதில் தான் செயல்படுது. முக்கியமான விஷயங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் தான். இதுக்கு முன்பு ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு பத்திரிகையாளர் இதில் கூட்டத்தில் வந்து பயங்கரமான தாக்குதல், கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க திமுக காரங்க. இதில் இந்த சிவகங்கையில் எங்கேயோ ஒரு ஊரில் ராஜேஷ்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைக்கிடமான சூழ்நிலைலாம் இருக்காங்க. அவர் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது ஒரு எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இல்லை, அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னா அது வரவேற்கத்தக்க. 10 லட்சம் கடன் அப்படின்னு சொன்னோன்னாக்கா நல்ல விஷயந்தான். அது இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. அதில் மானியம் 25,000 கவர்மெண்ட் கொடுக்குது.
ஆல்ரெடி அடிஷ்னலாக 25,000 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க அடிஷ்னலாக 25,000 கொடுக்குறது வந்து இதில் ஒரு விஷயம் சார், இதுக்கு முன்பு டூ வீலர் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை, இதுக்கு முன்பு வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கைக்கும் இந்த தேர்தல் அறிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் வித்தியாசம் இருக்குது. இருக்குது. பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை வந்து கருத்தில் வந்து அவ்வளோ எளிதாக கொள்ள மாட்டாங்க. எளிதாக காலத்தில் இந்த போல ஒரு சலுகை இது போல வந்து மிகப்பெரிய ஒரு தொகையெல்லாம் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா அவருக்கும் பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நீண்ட இடைவெளி தூரம் தான். ஆமாம். பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ரொம்ப பார்த்தீங்கன்னா அரிதாக நடத்தப்படும். நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? அதான் பத்திரிகையாளருக்கு 10 லட்சம் கடன் கொடுக்கறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது வந்து ஒரு கதாநாயகனாக தான் நம்ம பார்க்கணும். இந்த சமூக சீரழிவுக்கு மிக மிக முக்கிய காரணமாக விளங்குது மதுக்கடைகள். அது படிப்படியாக மூடப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். அதே போல் தமிழ்நாட்டில் சர்வதேச 10 பல்கலைக்கழகங்கள் வந்து அமைக்கப்படும். அதெல்லாம் வந்து ஹைலைட்டு தான். ஏன்னா படிப்படியாக ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துலேயும் வந்து ஹைவேஸ்லலாம் குறைச்சிட்டு வந்தாங்க. ஹைவேஸில் வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்காது. அது இல்லாமல் பள்ளி, அது இல்லாமல் இது என்ன சொல்கிறது, வழிபாட்டு தலங்கள் அது பக்கத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தள்ளி 400 மீட்டர் தள்ளி தான் இருக்கும். இந்த மதுக்கடைகள் இவங்க ஆட்சியில் வந்து பக்கத்துலேயே இருக்குது. வட தமிழகத்தில் ஏன்னா கவர்னர் மாளிகை பக்கத்துலேயே டாஸ்மாக் இப்போ பிடிச்சாங்க, இழுத்து மூட்டாங்க. அதை லைசன்ஸே இல்லாமல் செயல்பட்டுருக்கு. அந்த 10 கிலோ 20 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ பருப்பு தராரு. அது ஒரு ஹைலைட்டு. மண்ணெண்ணெய், அதுவும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஹைலைட்டு தான். அது வந்து அதே போல் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் அதற்கு வந்து முயற்சி எடுக்கப்படும் அதுவும் சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர் வீடு கட்ட குடியிருப்பு மனை அதையும் சொல்லியிருக்காரு. வீட்டுக்கடன் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு வந்து அதான் இப்போ சொசைட்டி மாதிரி பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் சொசைட்டி, அது மாதிரி எம்ப்ளாயி சொசைட்டிலாம் இருக்குது. இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக பார்க்கப்படுது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்கும் போது நிறைய இடையூறுகள்லாம் இருக்குது. அது வழி என்ன, நம்ம போயிட்டு அனுபவிச்சிருக்கோம். ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஃப்ரீயாக நம்ம வந்து ஒரு இது இப்போ இந்த ஸ்விக்கி ஜொமாட்டோக்கு ஏதோ இளைப்பாறதுக்கு ஒரு ரூம் ஒதுக்குறேன்னு இவங்க சொன்னாங்க பாருங்கள் திமுகவில். அந்த இவங்களுக்கு களப்பணி அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பத்திரிகையாளருக்கும் கொடுக்கலாம். அங்கங்கே போய் வேலை செய்யும் போது ஒரு இளைப்பாறதுக்கு ஒரு இடம், அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பு தான். இல்லை, வீடு கட்ட கடன் கொடுக்குறாங்க. ஆமாம், வீட்டு மனையும் வந்து அதுக்கும் உதவி பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு ஆதார விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 3500. காவிரி பாசன பகுதிகளில் நீண்ட நாள் கோரிக்கை அது. நீங்கள் சார்ந்திருக்கிற நெல்லை உள்ளிட்ட அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்த அம்பாசமுத்திர பகுதியெல்லாம் பெரிய விவசாயம். அதேமாரி மதுரை மாவட்டத்தில் சின்னமனூர், முல்லை பெரியாறு அணை, அந்த பகுதியெல்லாம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணையாறு, காவேரி, சேலம், தருமபுரி, இந்த பக்கத்துலாம் வந்து முழுக்க கரும்புக்கு 4,500 ரூபாயா, 4,500 ரூபா டன்னுக்கு. அதுவும் வந்து சிறப்பான விஷயம்தான். குடும்ப தலைவிகளுக்கு குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா குடும்ப தலைவர்களுடைய அந்த ரேஷன் இப்போ அரிசி அட்டைகளுக்கு குளிர்சாதன தள்ளுபடி பண்ணுறப்ப அரசுக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடி ஏற்படுமே, நிதி வருவாயில் இன்னும் கூடுதல் நெருக்கடி ஏற்படும். அதை சமாளிக்க வந்து அரசு வந்து வேறு விதமான திட்டங்களை எப்படி வந்து முன்னெடுக்கும் நீ வரும் காலத்தில்? இவர் சொல்கிறது போல் தள்ளுபடி பண்ணிட்டா வந்து அரசுக்கு வந்து கூடுதல் சுமை தானே. சுமைனாலும் அதில் வருவாய் ஈட்டுறதுக்கு பார்ப்பாங்க இல்லையா, அதாவது டேக்ஸு அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற அதில் வருவாய் வரும். ஜிஎஸ்டி, ஆமாம், ஜிஎஸ்டியே நிறைய இடங்களில் வருவாய் சரியாக கலெக்ட் பண்ணுறதுலன்னு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. கலைஞர் வீடு போல் இந்த ஆட்சியில் இப்போ இருக்கிற வீடு திட்டம்னு ஏற்கனவே இருக்குது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி. ஆமாம், கலைஞர் கனவு இல்லம் போல் இப்போ அம்மா கனவு இல்லம் அது கட்டுவதற்கும் உரிய முறையில் உதவி செய்யப்படும் அதையும் சொல்லியிருக்காரு. அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை அதை குறிப்பிட்டிருக்காரு. ஆமாம், 1000 ரூபாய் கூட்டியிருக்காங்க. அதை கூட்டிருக்காரு. மீன்பிடி தடைக்காலம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் ஆரம்பிக்கும். மீனவர்களுக்கு வந்து 14 ஆரம்பிச்சு மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்கப்படும் அதை சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து வருடத்துக்கு 3 சிலிண்டர்கள் அது ஒரு முக்கியமாக பார்க்கப்படும் இந்த நேரத்தில். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போரால் இந்த சிலிண்டர் வாங்குவதற்கு மக்களுடைய இந்த 1 மாத காலமாக அவர்கள் பட்ட துயரத்தை கருத்தில் கொண்டு இந்த 3 சிலிண்டர்கள் வந்து இலவசமாக வழங்கப்படும் என்று
சொல்லியிருக்கிறார். உங்கள் பார்வை? மாதிரி 3 சிலிண்டர் கொடுக்குறது சிறப்பு தான். ஏன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு 4 பேர் கொண்ட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் வந்து ஒரு 1.5 மாதம் அப்படின்ற மாதிரி ஒரு 45 நாள் இந்த கணக்கு வச்சுக்கலாம் ஆவரேஜாக. இல்லை ஒரு 60 நாள். அதே உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தது அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக போகும். மாமனார் மாமியார் இல்லை அப்பா அம்மா கூட இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த 3 சிலிண்டர் கொடுக்குறதுல நம்ம குடும்ப சுமையை குறைக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மீன்பிடி தடைக்காலம் அதுவும் வந்து மீன்பிடி தடை காலம்ன்றது ரொம்ப வரவேற்கிறது. 12,000 ரூபாய் கொடுக்குறதுன்னு ஏற்கனவே 8,000 ரூபாய் என்னமோ 6,000 ரூபாய் இவர் அறிவிச்சிருக்காரு ஸ்டாலின். 6,000 இருந்தது, 8,000 ரூபாய் வங்கி கணக்கில் வந்து செலுத்தியாச்சு. பட் இப்போ 12,000 சொல்லியிருக்கிறது இன்னும் சிறப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் வந்து மீனவ மக்களுக்கு வந்து இந்த மீன்பிடி தடை காலத்தில் வந்து பெரிய அவங்க வாழ்வாதாரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மற்ற அவங்களுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மாற்று தொழில் செய்வதற்கும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த உள்நாட்டு மீனவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கருத்தில் கொண்டு வேறு விதமான உதவிகள், இப்போ கடலோர மீனவர்கள் அவர்கள் வந்து ஏற்கனவே பல்வேறு சலுகைகள் பல்வேறு உதவிகள்லாம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. உள்நாட்டு மீனவர்கள் இருக்கு, அவர்களுக்கான ஒரு சிறப்பு திட்டங்கள் இது வரைக்கும் எந்த கட்சியுமே வந்து பெரிய அளவில் அறிவிச்சிருக்காங்க. இல்லை, பெரிய அளவில் அதை வந்து சொல்லவே இல்லை. அதை வந்து அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் சிறு சிறு அதாவது குளம் குட்டைகளில் மீன் பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உள்நாட்டு அது அவங்களுக்கு எதுவும் அறிவிப்புகள் இல்லை, 2 கட்சியிலையும் இல்லை பொதுவாகவே. அது வந்து எப்படி சார் அந்த நிலையில் மாறணும்ல? ஆமாம்மா, மாறணும், கண்டிப்பாக மாறணும். ஏன்னா அவங்களும் வந்து தொழில் செய்கிறவங்க தானே, அவங்க தான் இன்னும் பாதிக்கிறாங்க. அவங்கள குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான். இப்போ கடலில் மீன் பிடிக்கிறவங்க இந்த ஏப்ரல் 14 முடிஞ்சுது. பட் இப்போ இந்த ட்ரை சீசன்றது பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. குளம் குட்டையெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிடும். அந்தந்த இடத்த பொறுத்து இருக்குது. ரொம்ப நீர்ப்பிடி இலங்கன்னா கொஞ்சம் நீர் தேக்கி வச்சுருந்தாங்கன்னா இருக்கும், மற்ற இடங்கள்லாம் இருக்காது. ஸோ ஏரி குளங்கள் எல்லாம் கம்மியாகிட்டே தானே வருது நம்மளுக்கு. இப்போ தான் வந்து தூர்வாருது, அந்தந்த ஒரு அமைப்பு சார்ந்து குளம் குட்டைகளை தூர்வாரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீன் பிடிக்கிற போது அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். இல்லைன்னா வேறு என்ன வாழ்வாதாரம் இருக்குது? அவங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதான் செய்கிறாங்க மற்ற மீனவர்களோட. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு வருடந்தோறும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் உறுதிப்பட அளிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் கூடுதலாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை போதுமானதா? வருடம் 1000 ரூபான்னு கொடுக்குறதுன்றது சிறப்பு தான். அப்படி பார்க்கும்போது ஒரு வருடம் இந்த தேர்தல் காலகட்டம்ன்ற சூழ்நிலையில் 3000 ரூபாய் கொடுக்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இது ஒரு 5 வருடத்துக்கும் ஒவ்வொரு வருடத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறது தான் சிறப்பு. கல்வி கடன் ரத்து அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அதை பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இவங்க சொல்லி பண்ணலை, பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நிகழ்ச்சி பங்கேற்று கருத்தில் தெரிவித்தமைக்கு எதையும் நன்றி.